எம்ஜிஆர் காலம் தொடங்கி ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி வரை கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டையாகவே இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துல பெரிதாக வெற்றி பெற வேண்டும் என்று திமுக கணக்கு போடுகிறது. இப்போது கட்சி துவங்கிய விஜயும் அப்படித்தான் இருக்கிறார். இப்படி இருக்க இப்போது கொங்கு மண்டலத்துல யார் பக்கம் காற்று வீசுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். செங்கோட்டையனோட தாவேக்க இன்னிங்ஸ் உடனே அவரின் சொந்த ஊர்ல கூட்டம் கூட்டி மாஸ் காட்டிய எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் ஸ்டாலினின் அடுத்தடுத்த கோவை விசிட் ஆகியவற்றால கொங்கு மண்டல அரசியல் இப்போதே கொதித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல அரசியல் கட்சிகள் வெற்றிகரமாக இயங்குவதற்கு கொங்கு மண்டலத்தோட பார்முலாவும் முக்கியம். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி வரை நீளும் கொங்கு மண்டலத்துல சுமார் 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் அங்கு வெற்றி பெறுவதற்கு ஆண்டு ஆளும் கட்சிகளுடன் அரசியலில் புதுவரமான தமிழக வெற்றி கழகம் வரை வகுக்கும் அதிரடி புதிர் வியூகங்களால கொங்கு மண்டல அரசியல் அனல் பறக்க தொடங்கியிருக்கு. திமுக, அதிமுக, பாஜக, தாவேக என ஒவ்வொரு கட்சியும் அங்கு அவங்களுடைய பவர் ஹவுஸை உருவாக்கி தங்களோட பலத்தை நிரூபிக்க பட்டை தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட பரபர வியூகங்களும் கள நிலவரத்தின் அலசல் ரிப்போர்ட். கடந்த அதிமுக ஆட்சியில முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி மூத்த அமைச்சர்களாக இருந்த வேலுமணி, தங்கமணி, சி கருப்பண்ணன், ஆர் விஜயபாஸ்கர் வரை கொங்கு மண்டலத்துல கணிசமாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இதை கவர்மெண்ட் என்று அதிமுக ஆட்சியை ப்ரமோட் செய்தனர். 2021 எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டாலும் கொங்கு மண்டலத்துல அதிமுக பெரும் வெற்றி பெற அது முக்கிய காரணமாக இருந்தது. 2026 தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை சென்டிமெண்டாக கோவையிலிருந்து தான் தொடங்கியிருக்காரு. செங்கோட்டையன் தாவேக்கு சென்றாலும் கோவை, திருப்பூர், நீலகிரிக்கு வேலுமணி, நாமக்கலுக்கு தங்கமணி, ஈரோடுக்கு கருப்பண்ணன், எடப்பாடியின் சொந்த மாவட்டமான சேலத்துல இளங்கோவன் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வலுவான படைத்தளபதியை வைத்துள்ளது அதிமுக. இப்படி அதிமுக அளவுக்கு கொங்கு மண்டலத்துல வேறு எந்த கட்சிகளுக்கும் வலுவான படைத்தளபதிகள் கிடையாது. கவுண்டர் சமுதாயத்தினர் மத்தியில கட்சிக்கு உள்ள செல்வாக்கு இந்த முறையும் தங்களை கரை சேர்க்கும் அப்படின்னு நம்புறாங்க. பூத் கமிட்டியிலும் அதிமுகவுக்கு அசைக்க முடியாத செல்வாக்கு இருக்கிறது. தேர்தலை முன்னிட்டு ஒரு பூத் கமிட்டிக்கு 10 உறுப்பினர்களை நியமனம் செய்து ஆய்வு பணிகளை தொடங்கிவிட்டனர். மாநகர பகுதிகளை விட புறநகர பகுதிகளில் இப்போதும் அதிமுக வலுவாகவே இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க கொங்கு மண்டலத்துல பெரும்பான்மையான வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்துல அதிமுக உள்ளது. அதனாலதான் செங்கோட்டையன் தாவேக்காவுல சேர்ந்த சில நாட்களிலேயே அவரின் சொந்த ஊரான கோபிசெட்டிப்பாளையத்துல மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி எடப்பாடி தன்னுடைய பலத்தையும் நிரூபிச்சாரு. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல அதிமுகவிடம் இங்கு மேலும் பல அதிரடிகளை எதிர்பார்க்கலாம். கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு ஆழமான அஸ்திவாரம் போடும் அசைன்மெண்ட்டுடன் செந்தில் பாலாஜி களமிறங்க இருக்காரு. அவர் அமைச்சர் பதவியை இழந்தாலும் கொங்கு மண்டல பொறுப்பாளர் என்ற பவர்ஃபுல்லான பதவி வழங்கியுள்ளது தலைமை திமுகவில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள சக்கரபாணி, செந்தில் பாலாஜி ஆகிய இருவரும் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இங்கு கவுண்டர் சமுதாயத்தினருக்குத்தான் எம்பிக்கள், மேயர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கு. அதனுடன் இங்கு கணிசமாக இருக்கக்கூடிய நாயுடு, அருந்ததியர், ஒக்கலிக கவுடர் சமுதாயத்தினருக்கும் திமுக முக்கியத்துவம் கொடுத்து அரசு நிகழ்ச்சிகள்ல கூட அந்த சமுதாயங்களோட விஐபிக்களை முன்வரிசையில் அமர வைத்து மரியாதையும் வழங்குகிறது. செந்தில் பாலாஜி அதன் தொடர்ச்சியாகவே கோவையில உருவாகி இருக்கக்கூடிய தமிழகத்தின் மிக நீளமான மேம்பாலத்திற்கு நாயுடு பெயர் வைத்தார். கோவையில பிரபல அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் சீனிவாசன் ஜிஎஸ்டி வரி தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பேசியது நாடு முழுவதும் கவனம் ஈர்த்தது. இதற்காக சீனிவாசன் நிர்மலாவிடம் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு பாஜக பிரச்சனை செய்தது. அதே சீனிவாசனுக்கு திமுக அரசு தமிழ்நாடு உணவு ஆணையக உறுப்பினர் பதவியும் வழங்கியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நவம்பர் 19ஆம் தேதி கோவை வந்த நிலையில அதற்கு அடுத்த வாரமே நவம்பர் 26ஆம் தேதி கோவை வந்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின்.
தமிழ்நாட்டுல நான் அதிக முறை விசிட் செய்தது கோவைதான் அப்படின்னு ஸ்டாலினே கூறியிருந்தாரு. கோவை மாநகர்ல செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டுள்ள நிலையில அடுத்தடுத்து பெரியார் நூலகம், சர்வதேச ஹாக்கி மைதானம் திறப்பு, சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அடிக்கல் நாட்டு விழா நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டது. கடந்த காலங்களைப் போல இந்த முறை கொங்கு மண்டலத்தை அவ்வளவு எளிதாக விட்டுக் கொடுக்க திமுக தயாராக இல்லை. 2 வார்டுகளுக்கு ஒரு பகுதி செயலாளரை நியமித்து தங்களின் கள அரசியலையும் வலுப்படுத்தியுள்ளது. தேர்தல் நெருங்க நெருங்க செந்தில் பாலாஜி தனது கரூர் கம்பெனி மூலம் மேலும் பல மேஜிக்குகளை நிகழ்த்த திட்டமிட்டிருக்காரு. அதிமுகவுக்கு இணையாக பாஜகவுக்கு கவுண்டர் சமுதாயத்துல செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அண்ணாமலையின் தாக்கம் முக்கிய காரணமாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் கவுண்டர் சமுதாய இளைஞர்கள் அண்ணாமலையை அதிகம் விரும்புறாங்க. அதனாலதான் கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல கோவையில வலுவான அதிமுகவினை பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை 2ஆம் இடமும் பிடிச்சாரு. தற்போது இங்கிருந்து CP ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி ஆக்கியிருப்பது கவுண்டர் சமுதாயத்துல பாஜகவுக்கான செல்வாக்கை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகத்திலேயே மோடி கோவைக்குத்தான் அதிகம் வந்திருந்தாரு. கடந்த நவம்பர் 19ஆம் தேதி விவசாய மாநாட்டில் கலந்து கொள்ள கோவை வந்தபோது பீகார் காற்று தமிழகத்தில் வீசுகிறது என்று சூசகமாக மோடி கூறியிருந்தார். அதிமுக மற்றும் திமுக போல கள அரசியல் செய்வதற்கு பாஜகவுல பற்றாக்குறை நிலவினாலும் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த முறை தீவிரம் காட்டி வருகிறார்கள். கோவையின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக முந்திக் கொண்டு அண்ணாமலை அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கொங்கு மண்டல தேசிய கட்சி உள்ளிட்ட அமைப்புகளிலிருந்து பல நிர்வாகிகளை பாஜக தங்கள் பக்கம் இழுத்திருக்காங்க. தற்பொழுது புறநகர் பகுதிகளில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக சீனியர்களை பாஜகவில் இணைத்து களத்தில் வேகம் காட்டி வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தாவேகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. களத்தில் சுழன்று பணியாற்றும் அனுபவம் வாய்ந்த தளபதிகள் இல்லாதது அதற்கு முக்கிய காரணம். அந்த பிரச்சனைக்கு அதே கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையின் மூலம் தீர்வு காணலாம் என்று தாவேக கணக்கு போடுகிறது. விஜய்க்காக கூடும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை செங்கோட்டையின் மூலமாக நெறிப்படுத்தி கள அரசியல்ல ஆழமாக கால் பதிக்கும் வாய்ப்பு வந்திருக்கு. முக்கியமாக கவுண்டர் சமுதாய வாக்கை குறிவைத்து தாவேகவும் காய் நகர்த்த தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே கோவையில தங்களின் பூத் கமிட்டி கூட்டத்தை நடத்தி தாவேக கவனம் ஈர்த்திருந்தது. கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கொங்கு மண்டல பொறுப்பாளராக அங்கு பணியாற்றி வருகிறார். தற்போது அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளராக வந்திருப்பது போட்டியை சுவாரஸ்யமாக்கியுள்ளது. செங்கோட்டையின் மூலம் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல சீனியர்களை தங்கள் பக்கம் இழுத்து கொங்கு அரசியலில் ஆதிக்கம் செலுத்த தாவேக்க திட்டமிட்டிருக்காங்க. கொங்கு மண்டலமானது கடந்த காலங்களைப் போல ஒரே பக்கம் சாய்ந்து விடாதபடி இந்த முறை கடுமையான போட்டி நிலவுகிறது. எனவே 2026 தேர்தலில் புதிய ரிசல்ட்டுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இப்போது எடப்பாடியின் பக்கம்தான் அது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.